ஹாய் டே குக்கர்ஸ். இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கவங்க எல்லோரும் டே குக்கர்ஸாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வியோடைய ஜங்குடைய ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து கற்பனை மட்டும்தான். ஸோ இதில் வந்து நான் எதனா தப்பாக இல்லை யாராவது மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஆர்மீஸ், நான் தான் உங்கள் ஜங்குக் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு என்னை வந்து நான் யாருன்னு என்னுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பட் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய பேர் வந்து ஜியான் ஜங்குக். எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க. நான் 2 பேர் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா எங்கள் அப்பா மொத்தம் 4 பேர். நாங்கள் கொரியான்ற ஒரு நாட்டில் தான் இருக்கோம். சியோல் என்ற சிட்டியில் தான் இருக்கோம். என்னோடய பேண்டு பிடிஎஸ் பேண்டு. நான் அதில் ஒரு மெம்பராக இருக்கேன். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. சரி, அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இது வரைக்கும் இதை யாருன்னு சொன்னதில்லை, உங்கள்கிட்ட கூட சொன்னதில்லை. இது உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வேறு யாருன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டில் சொல்லணுன்னா, என்னுடைய ஸ்கூல் டேஸுக்கு தான் போனோம். அப்போ நடந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்ததான் ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய கிளாஸ்மேட்டு தான், என்னோட படித்த பொண்ணு தான். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு படிப்பு வராது. அந்த பொண்ணு டாப்பர். 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதியானவங்க. அதனால் இந்த விஷயம் வந்து ஸ்கூலுக்கெலாம் தெரிஞ்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிண்டல் பண்ணி நான் அந்த பொண்ணு வர சொல்லும் போக சொல்ல ஜியான் ஜியான் ஜங்குக்குன்னு கூப்பிட்டு பெரிய ஒரு இஷ்யூ ஆகி பிரின்சிபல் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ பிரின்சிபல் அந்த பொண்ணோடனே அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டாங்க. இப்படி அதெல்லாம் அடுத்தது அவங்க பேரண்ட்ஸ் அந்த தான் சொல்லுவாங்கன்ற பயம் வந்துச்சு. அதனால் பிரின்சிபல் கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இல்லை அந்த பையன்தான் வேணும்னே இதுமாரி தொல்லை பண்ணுறான், எனக்கு இதுக்கு அந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து நான் யாருன்னு மென்ஷன் பண்ண விரும்பல, சொல்லிட்டோன்னே அவங்க பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, ஆமான்னு ஒத்துக்கிட்டேன். சரியாக நடிப்பு ஏற்றுட்டாங்க எங்கள் வீட்டில். அந்த பொண்ணையும் கேட்டாங்க, அந்த பொண்ணு மறுத்துடுச்சு. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தான். இப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா ஒன்று தோணுச்சுன்னா, அந்த பொண்ணு இது சொன்னது சரியாக தப்பாது, எந்த பயத்தில் சொல்லிச்சுன்னு தெரில. ஒருவேளை இந்த பொண்ணு லவ் பண்ணுற விஷயம் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிச்சானா அவங்க ஸ்கூல் நிப்பாட்டிடுவாங்களோ, இல்லை வேறு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிச்சானான்னு தெரில. அந்தமாரி சொல்லவோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ஒருவேளை நம்ம வந்து இது வந்து தப்போ, இந்த டைமில் வரது ஒரு சாதாரண ஒரு இது தான், இது வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லையோன்னு தோணுச்சு. இது இருந்தாலும் அந்த பொண்ணை நான் தனியாக மீட் பண்ணி கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சுன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிண்டல் பண்ணாங்க, எனக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இது வந்து சீரியஸாக கொண்டு போய் என் படிப்பு விஷயத்தையும் பாதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அது க்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இது பெருசாக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் என்ன இந்தமாரி கூப்பிட்டு தனியாக பேச வேணாம். யாராச்சும் பார்த்தாங்கன்னா திருப்பி பெரிய பிரச்சனையிடும். நீங்களும் என்னை மறந்துட்டு அடுத்தது உங்களோட லைஃப்பில் இன்னும் படித்து இன்னும் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கும் வந்து அதே யோசனையாக இருக்கும், எனக்கு வந்து அதை சுற்றி இருக்கிறவங்களும் அதே நினப்பில் தான் நம்ம பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இங்கேருந்து வந்து வேறு ஸ்கூலுக்கு மாற போகிறேன். ஸோ இதுதான் நமக்கு கடைசி சந்திப்பு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது என்னால் தாங்கவே முடியல. என்ன எரியாமல் கண்ணிலேருந்து தண்ணி தானாகவே வருது. ஆனாலும் எனக்கு புரியுது, இது வந்து ஒரு க்ரஷ் தான், இது வந்து உண்மையான லவ் இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் அந்த வயசில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல.
நான் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சுறேன், இல்லை இங்கே படி, நான் இதில் படிப்பெலாம் முடிச்சிடலாம், அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறமா பேசலான்னும் போது இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என்னால் அதெல்லாம் சுத்தமாக முடியல. நான் அப்புறம் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறேன். என்னாடி ஸ்கூலில் கூட இருக்கவே முடியல. அப்படியே போய் கம்முன்னு பெஞ்சு மேலே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவ்வளோ சமாதம் பண்ணி பார்க்குறானுங்க, ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. ஸோ அன்றைக்கி ஈவினிங் கூட நான் வீட்டுக்கே போகல. வீட்டுக்கு போனால் திருப்பி எங்கே இதை கேட்டுருவாங்களோன்ற இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இதனால் இன்னும் பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கலான்னு முடிவு பண்ணி, வீட்டில் வந்து இதேமாரி ஒர்க் அதிகமாக இருக்குது, நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கி நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 2 நாள் என் ஃப்ரெண்டோட வீட்டிலே ஸ்டே பண்ணேன். அப்படியே ஸ்டே பண்ணி அப்படியே இங்கே தான் இருந்தேன். அப்படியே எப்படியோ சமாளித்து சரி ஃபஸ்ட்டு வந்து அதை விட்டுட்டு நம்ம படிப்பில் கவனத்தை செலுத்தணும்னு சொல்லிட்டு இப்படி படித்து பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகிட்டு காலேஜ் சேரலான்னு 1 வருஷம் வந்து கேப் விட்டுட்டேன். எனக்கு அப்புறம் அது படித்து முடிச்சோடனே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை இது மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு 1 வருஷம் கேப் விட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன். அதோட காலேஜ் சேர்ந்தேன். காலேஜ் வந்து வீட்டில் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதுமாரி கேர்ள்ஸு இருக்கிற காலேஜை சேர்த்து விட்டால் திருப்பி அதேமாரி நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாய்ஸ் ஸ்கூலாகவே சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த பொண்ணு விட்டு போனால மற்ற பொண்ணு பார்க்கணும்ல, எனக்கு இன்னமும் அந்த பொண்ணு தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் முன்ன இருந்த விட யாரும் நடுவில் வந்து 1 வருஷம் கேப் விட்டுட்டேன். கேப் விட்டுட்டு தான் படித்தேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்தளவுக்கு வந்து நான் அதை கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆயிடுச்சு. ஆனால் அதிகமாக முன்ன இந்தமாரி அந்தளவுக்கு அதிகமாக பேசாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக அதேமாரி தான் இருந்தேன். ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே தான் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா, ஸ்கூலில் வந்து விபத்து ஏற்பட்டுடுச்சு காலேஜில். அதில் வந்து உள்ள கிளாஸ்குள்ளே காலேஜுக்குள்ளே மாட்டினவங்கள வந்து காப்பாற்றி வந்து வெளியிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் அதுக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் நான் பக்கத்து ரூமில் இருக்கேன். எனக்கு பக்கத்து ரூமில் தான் விபத்து ஏற்பட்டுச்சு. உள்ளே மாட்டின்னு இருந்த எல்லோரையும் காப்பாற்றி வெளியிட்டு போயிட்டாங்க. சரி நானும் வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, அந்த தீ விபத்தான அந்த ரூமுக்குள்ளே வந்து சவுண்டு வந்து ஹெல்ப்னு வந்து கத்திகிட்டே இருக்காங்க. எனக்கு யார் அங்கே கத்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பையன்தான். பார்த்தா மயக்க நிலையில் கொஞ்சம் வந்து நினைவு இருக்குது. அந்த நினைவில் தான் காப்பாற்றுன்னு கத்திட்டுருக்கான். காலெல்லாம் அடிபட்டுக்கிறதுனால அப்படியே வந்து உட்காந்த நிலையிலே இருக்கான். அது யாரும் இல்லை, வி தான். ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் வியை வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் சரி உடனே சொல்லிட்டு வெளியே தூக்கிட்டு போய் வந்து ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, அங்கே வந்து வெயிட்டு விட்டோன்னே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போயிட்டாங்க. இட்டு போயிட்டு சரியாகி ஒரு வாரம் கழிச்சு காலேஜுக்கு வந்தான். வந்து அவனை காப்பாற்றுறது யார் நான் தான் கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட வந்து நன்றி சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு புக்கே அவனை கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா அவ்வளோதான். அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் அதிகமாக மீட்டே பண்ணி எனக்கு எப்போ அவன் மேலே காதல் வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து பிடி சார் வந்து கிரவுண்டு சுற்றி ஓட சொன்னாங்க. அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி ஓடிட்டே இருக்கோம். ரொம்பவே கொடிச்சு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு, ஓடவே முடியல. அப்போ வந்து அங்கே வந்து பசங்களாம் இருந்தாங்க சுற்றி கிண்டல் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க. ஆனால் அதில் வி மட்டும்தான் வந்து என்னால் முடியலன்னு தெரிஞ்சு எனக்கு பதில் பனிஷ்மெண்ட் அவன் ஏற்றி எனக்கோசம் ஓடினான். அப்புறம் எல்லா பனிஷ்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னேன். இல்லை நீ பண்ண ஹெல்ப்புக்கும் நான் பண்ண ஹெல்ப்புக்கும் சரியாக போச்சு அப்படின்னா. இருந்தாலும் எனக்கு வந்து அவன் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. மிச்சம் எல்லோரும் சுற்றி பார்க்கும்போது நான் காப்பாற்றுறது வந்து வேறு, ஆனால் அவனே வாலண்டியராக வந்து எனக்கு வந்து பண்ணது வந்து எனக்கு ஏதோ ஒரு புதுவிதமாக தெரிஞ்சிச்சு. ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இதேமாரி அவன் மேலே வந்து ஒரு ஃபீல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் என்னாலே முடியாமல் அது வந்து லவ் அப்படின்ட்டு தெரியுது. ஆனாலும் எனக்கு ஏன் அது வந்து அவன் மேலே வருது, ஜென்ஸ் மேலே வருது, பாய்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இதுவாகிடுச்சு. இதை வந்து வெளியே யாராண்டே சொல்லவும் முடியாது. சொன்னால் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயத்தில் நானும் சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து ஒருத்தன் வந்து அந்தமாரி இருந்தான். அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து அக்செப்டும் பண்ணிக்கிட்டானுங்க. ஸோ இப்போ இது தப்பு இல்லை போல், அப்போ நம்ம விஷயத்தையே சொல்லலாம் அப்படின்னு தோணி
சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்னேன். ஃபஸ்ட்டில் சிரிச்சானுங்க, கிண்டல் பண்ணாங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் அவங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஊக்கப்படுத்தினாங்க போய் சொல்ல சொல்லி. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து லைப்ரரியில் இருந்தான். அப்போ பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவனை அக் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அதே உணர்வு அவனுக்கு இருக்குமா, இல்லை அவனும் ஒரு பையன், அவன் ஒரு பொண்ணை தானே லவ் பண்ணுவான், எப்படி என் மேலே அவனுக்கு வந்து ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு நான் எதுவுமே சொல்லாமல் நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சொன்னதுக்கு, இல்லை நீ ஒரு தடவை சொல்லி பார்க்கறதுல அந்த தப்பும் இல்லை, சப்போஸ் அதுமாதிரி இருந்து அவனும் ஒன்று அதுமாதிரி நினச்சிட்டு இருந்தானா என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது எனக்கு நான் என்ன சொன்னேன்னா, அப்படின்னா அவனே வந்து சொல்லட்டும், என் மேலே அதேமாரி அவனுக்கு ஒரு ஆசைலாம் தான், அது அவனே வந்து சொல்லட்டும் அப்படின்னு தோணுச்சு. அது வரைக்கும் நான் சொல்ல போகிறதில்லைன்னு நினச்சேன். அப்படியே ஒரு 2 மாதம் போயிடுச்சு. அதே ஃபீலில் தான் நானும் இருக்கேன். ஆனால் அவனும் சொன்ன பாடில்லை, நானும் சொன்ன பாடில்லை. ஒரு நாள் ஆச்சுன்னா ஹாஸ்டலில் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் சேரதுனால இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேராக சேர்த்து ஒரு ரூம் விட்டாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிட்டான்னா, இவங்க 2 பேரும் எப்படின்னா வந்து பேச வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வியும் ஜேகேவும் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டான் இந்த ஹாஸ்டல் இன்சார்ஜ்கிட்ட. ஸோ 2 பேரும் சேர்த்தா விட்டாங்க. நான் வந்து உள்ளே விட்டோடனே அங்கே இருக்கிறது அதிகமாக இல்லை. எனக்கு ஒன்றா இருக்கோ என்ன ஆச்சுன்னா அந்த ஃபீல் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சதுனால நான் அதுக்குள்ளே இல்லாமல் அடிக்கடிக்கு ரூமில் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் போயிட்டு வருவேன். அவனுங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நைட்டு போய் ரூமில் படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். பார்த்தா உள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவனை வந்து ட்ரெஸ்ஸு வந்து மாற்றிட்டுருக்கோ நான் டக்குன்னு திரும்பிக்கிட்டேன். அப்போ அவன் வந்து சாதாரணமாக சொல்கிறான், என்ன ஆச்சு, நானும் ஒரு பையன் தானே, ஏன் நான் சொக்கா தானே போடாமல் இருக்கேன் வான்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறான். ஏன்னா என்னால் அவனை பார்க்கவே முடியல. நான் போய் அந்த பக்கமாக திரும்பி போய் படுத்துட்டேன். அப்போ வந்து அவன் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்ருக்கான், அழுதுட்டு பேசிகிட்ருக்கான். எனக்கு அதை பார்த்த உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்குறேன். அவன் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். சரி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா விட, நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் கேட்டேன்னு சொல்லும்போது அப்புறம் சொன்னேன், இல்லை வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சி, அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாகி ஃபோனில் வந்து தங்கச்சி சொல்லிட்டு இருந்தேன், அதனால் கஷ்டமாகி தான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் எனக்கு அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, கட்டி போச்சு நான் இருக்கேன் அழுவாதுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்னால் சொல்ல முடியல. அப்புறம் அவனே என்ன நினச்சேன்னு தெரியல, திடீர்னு சொல்லிட்டான், அப்போ நீ என்னை சமாதானப்படுத்த மாட்டியா, அப்போ நான் உனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது வரைக்கும் கேட்டுறதுக்கு ரொம்ப நன்றி ஆர்மி. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் இருக்குது, டான்ஸ் ப்ராக்டிக்ஸ், அதை முடிச்சுட்டு வந்து நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோவில் பேசலாம். பாய். ஹாய் டேக்கர்ஸ், இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமாக போடுவேன். அடுத்த வீடியோ வேணுன்னா பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.